சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கூறி வரும் வேளையில் அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நம்ம வீடு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருக்கோம், எல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, இந்திய வீட்டில் இருந்தாங்க. அது இயற்கை. சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கிளம்ப போயிடுவாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு நம்மளோட இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு நம்ம குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. நம்ம வீடு என்டிஏ. நம்ம வீட்டிலிருந்து வெளியே போன ஒருத்தவங்க அந்த வீட்டில் நான் இல்லை, அந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து. வீட்டில் இருக்கிற நாம எங்க வீட்டில் அவங்க இல்லை, எங்க வீட்டில் அவங்க இல்லை, நாம எதுக்கு ஐயா சொல்லணும்? நாம எதுக்கு சொல்லணுங்க ஐயா? ஆனால் நமக்கு அது தேவை இல்லை. இது என்டிஏ என்பது நம்ம வீடு, மோடி அவர் என்பது நம்முடைய ஆள். இந்த எலெக்ஷன் நம்ம எலெக்ஷனுங்க ஐயா. 2014 283 சீட்டை தாண்டி இருக்கோம், 2019 303 தாண்டி இருக்கோம், 2024 400 தாண்ட போறோம். ஸோ வீட்டிலே வந்து உணவு அருந்தியவர்கள் வெளியே சென்ற பிறகு உணவு சரியில்லை, காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க, ஆனால் 9 வருஷமாக அந்த காரத்தை பொறுத்து தான் நான் சாப்பிட்டேன், இப்போ காரம் அதிகமானது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த வீட்டில் நான் சாப்பிட போகிறதில்ல. பட் நமக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நம் வீட்டில் உணவு அருந்தியவர்களை நாம் தவறாக பேச போவது கிடையாது. இது நம்ம வீடுங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ வெளியே இருக்கிற ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு அந்த வீட்டில் நான் இல்லை, அந்த வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டில் அவங்க இல்லை, எங்க வீட்டில் அவங்களே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் போய் சொல்ல முடியுமாங்க ஐயா? என்டிஏங்கிறது நம்ம அலையன்ஸ், நாம் உருவாக்கிய அலையன்ஸ். 98 25 ஆண்டுகளாக நாம் இருக்கிறது. தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே புரியும். அதை வார வாரம் யாராவது சொல்லுவாங்களா? மாசத்துக்கு 10 டைம் சொல்லுவாங்களா? இல்லை இதுவரை 17 டைம் யாராவது சொல்லுவாங்களா? இதுலயே புரிஞ்சுக்குங்க, பலம் யார் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பலம் நம்ம பக்கம் இருக்கு, நரேட்டிவ் நம்ம பக்கம் இருக்கு, தமிழக மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, மோடி அவர்களின் பக்கம் இருக்கிறாங்க. நாம கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. இந்த வீட்டுக்கு இன்னும் சில பேர் குடிப்பேய வருவாங்க, வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்குமா அந்த வீடு? பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு பெரும்பான்மை மக்களோடு இணைந்து ஆதரவு கொடுக்கிற சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தால் இன்றைக்கு மதிப்பிற்குரிய பிஜேபி தலைவரால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறார், யார் சாப்பிட்டா யார் சாப்பிடவில்லை என்பது அவரவருக்குத்தான் தெரியும். அதிமுக உழைப்பு யாருக்கு பயன்பட்டது, அதனை மேலோட்டமாக வைத்து போர்வையாக வைத்து எவ்வளவு காலம் அரசியல் பண்ணினார்கள் என்பதை எல்லாம் உணர்ந்த ஒன்று. இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தனித்து நின்று வெற்றி பெறுகிற அனைத்து தகுதிகளும் திறமையும் படைத்திருக்கிறது. இன்றைக்கு அவர் குறிப்பிடுகிற அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக மாண்புமிகு எடப்பாடியார் வளம் நிறைந்தவராக இருக்கிறார். வளத்தை தேடி மதிப்பிற்குரிய பிஜேபி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. வளம் எங்கே கிடைக்கும், வளத்திற்கான வாய்ப்பு எங்கே என்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருடைய உதவியும் பெரும்பாலான எந்த காலத்திலும் உறுதி சொன்னதில்லை, அவருடைய உதவியை எதிர்பார்த்து பண்ணதில்லை. கடந்த தேர்தல் கூட கடைசி நேரத்துல அதிமுக தான் அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கணுமே தவிர அவங்க வீட்டுல போய் நாங்க சாப்பிடல, எங்க வீட்டுல சாப்பிட கூப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதற்கான நன்றி உணர்ச்சி என்று சொல்லக்கூடாது, அதற்கான உற்ற துணை என்று சொல்ல முடியாது. அவருடைய நடவடிக்கைகள் இந்த தமிழகத்து மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.